பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, மவுத் அல்சர்ஸ், அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன், பிளாட்டிங், ஸ்கின் க்ளோயிங் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் குல்கந்த். இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் மில்க் ஷேக் ரெசிபி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மில்க் ஷேக்கில் நான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, ரோஸ் சிரப் ஆட் பண்ணலை, ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்லையோ பிளெண்டர்லையோ 2 கப் அளவுக்கு திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ரோஸ் சிரப்புக்கு பதிலாக ரோஸ் மில்க் மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட், ரோஸ் பெட்டல்ஸ், வெல்லம் இது மூணுமே கலந்த ஒரு ரோஸ் மில்க் மிக்ஸ் தான். ரோஸ் மில்க் பவுடர்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட்னஸுக்கு நம்ம குல்கந்த் வந்து ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு குல்கந்த் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா விதைகளை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான குல்கந்த் மில்க் ஷேக் வீட்லேயே ரெடி ஆயிரும்.